ஹாய், நான் ஸ்ரீதரன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹாஸ்ப்ரோவோட டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரோபோ எப்படி காராக மாற்றுறது, காரை எப்படி ரோபோவை மாற்றுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் நம்ம ஹாஸ்ப்ரோவோட டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ரோபோ தான். இந்த ரோபோவை நம்ம காராக மாற்ற போகிறோம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்ம ரோபோ எடுத்துட்டோம். ஸோ ரோபோ இதை நம்ம கையை எப்படி வேணால் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ காலையும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அது. பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாகவே இருக்குது. ஸோ 6 ஸ்டெப்ஸில் நம்ம காராக மாற்றலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் மடக்கிக்கலாம். தேர்ட் ஸ்டெப்பு. அடுத்து ஃபோர்த் ஸ்டெப்பு. ஃபிஃப்த் ஸ்டெப்பு. ஸோ இது லாஸ்ட்டு 6th ஸ்டெப் வந்துட்டோம். மிஷின் முடிச்சிட்டோம். ஸோ 6 ஸ்டெப்ஸில் நம்ம காராக மாற்றிட்டோம். சைடு வியூ அப்படி தான் இருக்கும். ஸோ காரை நம்ம ஓட்டலாம். அடியில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த ரோபோட ஹெட் மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு காலு. ஸோ இப்போ நம்ம போலீஸ் கார் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் இதை எப்படி ரோபோவை மாற்றுறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பழைய மாதிரி நம்ம ரோபோ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படியும் வச்சுக்கலாம்.
ஸோ நடக்கும்போது நம்ம ரோபோ ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ ரெண்டையும் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை.